இவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் நடிகை ராஜலட்சுமி வீட்டில் ஒரு தகராறு காரணமாக இப்போது தற்கொலை பண்ணியிருக்காங்க. நடிகை ராஜலட்சுமியுடைய மறைவு குறித்து அறிந்ததும் அவரோட நடித்தவங்க தங்களுடைய வருத்தத்தையும் கவலையும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கம்பம் மீனா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ராஜி சம்பந்தமான வருத்தமான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. உங்கள் மக பெரியவளாயிட்டா, அதுக்கு நிகழ்ச்சி வச்சுருக்கேன், அதுக்கு பத்திரிக்கை வைக்க வரேன் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்குள்ளே உயிரை விட்டுட்டீங்களே அப்படின்னு ரொம்பவே சோகமான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. கம்பம் மீனா என்ன சொல்லியிருக்காங்க? ஏன் ராஜி இப்படி பண்ண? என்ன பிரச்சனை இருந்தாலும் தற்கொலை தான் தீர்வா? நீ எவ்வளோ தைரியமான பொண்ணு, எவ்வளோ போல்டாக எல்லாத்தையும் பேசுவ. நான் ஒரு ஆள் 10 ஆம்பளைக்கு சமம்னு சொல்லுவியே. என் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்காக இன்விடேஷன் கொடுக்க வரேங்கான்னு சொன்னியே. இப்போது உன் பொண்ணை பற்றி கூட யோசிக்காமல் இந்த முடிவை எடுத்துட்டியே ராஜி. மனசு ரொம்பவே வலிக்குது. என்ன தான் தைரியமானவங்களாக இருந்தாலும் மனசு வெறுத்துட்டா அவ்வளோதானா? வாழவும் விடாத சாகவும் விடாத இந்த கேடுகட்ட சமூகத்தில் வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஒருத்தரை மிதித்து ஒருத்தரை கெடுத்து தான் முன்னேற முடியுங்கிற சமூகம் வேணாம்னு இந்த முடிவை எடுத்துட்டியா? எப்படி இருந்தாலும் நீ தைரியமானவ தான். ஏன்னா தன் உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கும் தைரியம் வேணும்ல. சரி ராஜி, அங்கே போயாவது நிம்மதியாயிரு. உன் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன் இப்படின்னு கம்பம் மீனா ஒரு உருக்கமான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ தெரியல. நான் இவங்க எல்லாருக்கும் சொல்கிற விஷயம், அது நடிகர் நடிகைன்னு இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமே குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு தற்கொலை தீர்வாக எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பேசி உட்காந்து தீர்த்துக்குங்க. உயிரை அழிச்சிக்கிற சக்தி நமக்கு கிடையாது.